கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனவங்களுக்கு என்னோட இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் கூட லாஸ்ட் டைம் நம்ம ஒரு வீடியோ போட்டோம். கள்ளக்குறிச்சியில இவ்வளவு மரணங்கள் நடந்து, இந்தந்த காரணங்கள்னால நடந்து, அது விழிப்புணர்வு இல்லாதனால தான் நடந்து அப்படின்னு போட்டிருந்தோம். அப்ப அந்த பதிவுக்கு கீழே வந்த ஒவ்வொரு கமெண்டையும் பார்த்தாச்சுன்னா, எல்லாமே என்னன்னா அரசு ஒழுங்கா செயல்படையல, அவங்க கரெக்டா பண்ணல, இவங்க கரெக்டா பண்ணலன்னு உள்ளதா வச்சிருந்தாங்க. சிலவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதுக்கு பக்கத்துல தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அவங்க கண்டுக்கல அப்படின்னு உள்ள சூழ்நிலைகள்ல சொன்னாங்க. என்னோட கேள்விகள் இதுல என்னன்னா 2, 3 சொல்ல வேண்டியது இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல தான் கள்ளச்சாராயம் வித்துட்டு இருந்ததாட்டு சொன்னாங்க. கள்ளச்சாராயம் விற்கும் போது அதை எத்தனை பேர் அந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இருப்பாங்க அப்படின்னு உள்ளதை பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னும் கூட என்னன்னா, இந்த கள்ளச்சாராயம் விற்பனைக்கு அரசுக்கு மேலே தான் பழிய போடியாங்க எல்லா மக்களும். கள்ளச்சாராயம் அரசு விற்கல, அதே ஊர்ல உள்ள ஒரு தனிநபர் தான் வித்திருக்காங்க. கண்டிப்பா என்னன்னா அந்த மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆளு தான் வித்திருக்காங்க. அவங்க அன்னைக்கே அவரை அதை ஸ்டாப் பண்ண வச்சிருந்தாங்கன்னா இவ்வளவுத்துக்கான பிரச்சனை வந்திருக்காது. இல்ல அவங்களால முடியலைன்னா கூட ஒரு தவறுன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடிக்க அதையாவது செஞ்சிருக்கலாம். அதுவும் செய்யாம காவல்துறைக்கு மேலேயும் பழி போடியது மிகப்பெரிய தவறு என்னோட கருத்து. ரெண்டாவதா பார்த்தா அரசு கள்ளச்சாராயம் விற்கல, அரசு ஆனா மது விற்பனை பண்ணிட்டு தான் இருக்கு. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடுன்னு எழுதி வச்சுதான் வித்துட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னா நம்ம தான் என்னன்னா அதை ஒரு அசால்ட்டா போய் வாங்கி குடிக்கும். அவங்க என்னன்னா கண்டிப்பா நீங்க வாங்கி குடிங்கன்னு சொல்லி விற்கல, அவங்க விற்காங்க. நமக்கு தேவைன்னா வாங்கிட்டா போதுமே, இல்லைன்னா நம்ம விட்டுலாமே. ரேஷன் கடையில போய் ரேஷன் வாங்கியும் அங்க கூட்டத்துல நின்று வாங்கணும்னு உள்ள காரணத்துக்கு வேண்டிய நிறைய பேர் வாங்காம கூட போறாங்க. இது உண்மைதான். ஆனா நீங்க அது உண்மைக்கு புறம்புன்னு சொல்லாதுங்க. அதுக்கு அதையும் தாண்டி சிலவங்க அரிசி வாங்குறாங்க. ஏன்னா அந்த கார்டு கேன்சல் ஆகிடக்கூடாதுன்னு உள்ள காரணத்துக்கு வேண்டி வாங்கிய மக்கள் கூட இந்த காலகட்டத்துல இருந்துட்டு தான் இருக்காங்க. அப்ப ஒயின் ஷாப்பை மூடுங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ண மக்கள் இந்த கள்ளச்சாராயத்தை மூடுங்கன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் எந்த இடத்துல எல்லாம் போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு உள்ளதும் ஒரு கேள்விக்குறி. ஒயின் ஷாப்பு மூடுனாங்கன்னா கண்டிப்பா அரசுக்கு வருமான அடிபடன் உள்ளது ஒரு சைடுல இருக்கு. ஆனா ஒயின் ஷாப்பு மூடுனா கள்ளச்சாராயமானது தலையெடுத்து நிமிரன் உள்ளதுக்கு இது ஒரு உதாரணமாட்டே இருக்குது. ஏன்னா இந்த கள்ளக்குறிச்சியில இவ்வளவு கள்ளச்சாராயம் விற்பனை நடந்திருக்கு. இது பற்றி வெளி உலகத்துக்கு தெரியவே வரல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தெரிய வந்திருக்கு. இவ்வளவு மரணங்கள் நடந்த பிறகுதான் அரசுட்ட மதுக்கடையை மூடுங்கன்னு நீங்க முறையிட்டுட்டே இருக்கீங்க. அரசு மதுக்கடையை மூடுனா கூட கள்ளச்சாராயம் கடைகள் கண்டிப்பா மக்களே திறப்பாங்கன்னு உள்ளதுக்கு இந்த கள்ளக்குறிச்சி ஒரு உதாரணமாட்டே இருந்திருக்கு. அரசு என்னன்னா இறந்தவங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் குடிக்கதாட்டு அறிவிச்சதாட்டு ஒரு நியூஸ் சொன்னாங்க. எந்த அளவு உண்மைன்னு எனக்கு கரெக்டா தெரியல. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா 2, 3 பேரு அரசு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணி விடுது அப்படின்னு. இறந்தவங்களுக்கு ஒரு இரங்கலாட்டு அவங்களால முடிஞ்ச ஒரு உதவியை அரசு பண்ணுது. அப்ப அந்த சூழ்நிலையில கூட அதை என்கரேஜ் பண்ணி விடியாங்கன்னு எந்த அளவுன்னு எனக்கு தெரியல. அப்படி நான் எல்லாரையும் குடிச்சு இறங்கு அப்படின்னு உள்ள மாதிரி அரசு சொல்லுதுன்னு உள்ள மாதிரி இவங்களுக்கு கருத்தை முன் வைக்காங்க. அரசு எந்த இடத்துலயுமே நீங்க கள்ளச்சாராயத்தை குடிங்க, இல்ல மதுவை குடிங்க அப்படின்னு எங்கேயுமே அது சொல்லல. நம்ம விழிப்புணர்வு இல்லாம இருந்துட்டு எல்லாத்துக்கும் அரசுக்கு மேலே பழி போடியும். என்னன்னு பார்த்தா எல்லாமே அரசு அது பண்ணல, இது பண்ணல, இது பண்ணல. அரசு பண்ணணும்னு சொன்னா எந்த விஷயத்த நம்ம கரெக்டா பண்ணணும். அரசு ஒரு டைம்ல சொல்லிச்சு மழைநீர் தொட்டி கட்டுங்கன்னு. எத்தனை பேர் கட்டுனாங்க? இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது நிலத்தடி நீர் கீழே போயிட்டே தான் இருக்குது. குறிப்பிட்ட நாள் தாண்டியாச்சுன்னா நிலத்தடி நீர் உப்பு தன்மையோட வரும். அதுக்கப்புறம் என்ன, அதுவும் நீங்க என்னன்னா என்ன சொல்லுவீங்கன்னா அரசு இதுக்கான நடவடிக்கை எடுக்கல. அரசு என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? உள்ள இறங்கி உப்பை கரைச்சிட்டு மற்ற தண்ணியை ஊத்த முடியும்? நம்ம கிட்ட ஏற்கனவே அவங்க சொல்லி இருக்காங்க இந்த மாதிரி பண்ணுங்க. அரசு கொண்டு வர கொள்கையை கூட நம்ம பின்பற்ற ரெடியா இல்லாத போது எல்லா பழியும் அரசுக்கு மேலே போட்டு அரசு செய்யணும், அரசு செய்யணும், அரசு செய்யணும். நம்ம என்னத்துக்கு இருக்கோம்? தவறு எங்கேருந்து தொடங்குதுன்னு பார்த்தா முதல்ல தொடங்கியதே நம்ம சைட்ல இருந்து தான் தொடங்குது. ஏன்னா அரசு 5 வருஷத்துக்கு ஒருக்கா மாறிட்டே தான் இருக்கு. மக்கள் இன்னும் மாறாமலே தான் இருக்காங்க. ஏன்னா இவங்க ஒரு பிடிவாத குணத்துல இருந்துட்டு அரசு மட்டும் இதே நடைமுறைப்படுத்த சொல்லியது எந்த விதத்துல நியாயமாயிருக்கும்? முதல்ல என்னன்னா நீங்க மாறுங்க, அதுக்கப்புறம் அரசு மாறும். ஒரு நண்பர் என்னன்னா நம்ம வீடியோ கீழே ஒரு பதிவு போட்டிருந்தாரு. குளச்சல்ல போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல என்னன்னா ஒயின் ஷாப் இருக்குது, அதுக்கு எதிராட்டு நம்ம போய் கொடி பிடிப்போமான்னு. ஏன்னா கொடி பிடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஒயின் ஷாப் ஓபன் பண்ணி வச்சிருக்கனாலதான் நாங்க குடிக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்கன்னா அதுக்கு பக்கத்திலே ஒரு கடை இருக்கு, அங்கேயும் விஷம் விற்கதான் செய்யாங்க. அதை ஏன் வாங்கி நீங்க குடிக்கல? ஏன்னா உங்களுக்கு தேவை எதுன்னு உள்ளதை தெரிஞ்சு நீங்களே என்னன்னா தேவையில்லாத பொருட்களை குடிச்சிட்டு இருந்துட்டு இன்னொன்னு காவல்துறைக்கு மேல பழிய போடாதுங்க. அவங்க இருக்கனாலதான் அங்க உள்ள பிரச்சனைகளையாவது ஓரளவு கண்ட்ரோல் ஆட்டு வச்சிருக்க முடியுது அவங்களால. காவல்துறையினரை எப்பவுமே தவறா பேசாதுங்க. ஏன்னா குளச்சல் பகுதிகளில் மொத்தத்திலே ஒவ்வொரு இடங்கள்லயும் இந்த மது பிரியர்களால பிரச்சனைகள் வராம மக்களை காப்பாத்தியதே அவங்கதான்.